லைலா அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. பண்பு மிகுந்த பெண்ணின் கதை, பல மொழிகளிலும் வந்த கதை, இன்றும் என்றும் சொல்லும் கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. நம்பினோரை காக்கும் வல்லமையே, எனது நண்பனை காப்பாற்று, காப்பாற்று என் நண்பன் உயிரை. என் எஜமானே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே, பார், நம்பியவர்களை கைவிடாதே, நாசக்காரர்களை வாழ விடாதே. பூமி நடுங்கட்டும், புயல் வீசட்டும், தப்பு செய்தவர்கள் அழியட்டும், நல்லவர்களை வாழவை என் எஜமானே, வாழவை என் எஜமானே. நலம் தரும் நபிகள் நாயகமே, இரு கை ஏந்தி வேண்டுகிறேன், ஏழை என் தொழுகையை ஏற்றுக்கொள். ஆமீன். அல்லாஹு அக்பர்.
உளமாற நன்றி கூறுகிறேன் அல்லாவுக்கு. எங்கள் முன்னோர்கள் வழிவந்த இந்த சுல்தானிய மகுடம் கிடைத்ததற்கு. அறிவுரைகளை கேட்காமல் சென்ற குல்ஃபான் கசப்பான அனுபவங்கள் கண்ணை திறந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி விழிப்புடன் வாழ்க நீ. குறைகள் இயல்பு, அதிலிருந்து ஒதுங்கி நெல். மனித நேயத்தால் தன் உயிரை தூசாக நினைத்து உனது விடுதலைக்காக போராடியவர் சிந்துபாத். காலமெல்லாம் நீ அவருக்கு கடன்பட்டிருக்கிறாய். உதட்டளவில் அல்ல, உள்ளத்தால் நன்றி சொல்கிறேன். நான் இனிமேல் ஆசை வழிபட்டு அறிவை கெடுத்துக் கொள்ள மாட்டேன். ஆசைகளால் மோசங்களால் எத்தனை துயரங்களை எதிர்கொள்கிறீர்கள். அதுதான் பாடம். பாடம் பெற்ற உனக்கு பதவி அளிக்கிறேன். உத்தமர் சிந்துபாத் உனக்கு தன் கரத்தால் இதை சூட்டுவார். பாதுஷா குல்ஃபானுக்கு, இந்நாட்டை வளமாக வைக்கப் போகும் என் நண்பருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். ஷா ஜமானி பேகம், ஷாஜம், வாழ்த்துக்கள் அன்பான எங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். புண்படுத்தி விட்டு சென்ற எனக்கு இதை ஏற்க தகுதி ஏது? மறந்து விடுங்கள் அதை. உதறிய பதவி மீண்டும் வந்ததற்கு வாழ்த்து. உன் பொறுமையை வாழ்த்துகிறேன் ஷா ஜமானி பேகம். மன்னித்து விடு, மன்னித்து விடு. நான் முறை கெட்டு நடந்ததற்கு, அன்பை அலட்சியம் செய்து மோசம் போனேன் ஆசையால். அறிவிழந்த என்னை மன்னித்து விடு. அப்படியெல்லாம் பேசி வேதனைப்படுத்தாதீர்கள். மறந்து விடுங்கள். தங்களை மன்னிப்பதற்கு நான் யார்? அதற்கு தகுதி ஏது? நமக்குள் ஏது பிரிவு? நம்மை பிரிக்க முடியாது. பிரிவு இனி நமக்கு இல்லை. இல்லை, இனிமேலும் நான் பிரியும் அளவுக்கு நடந்து கொண்டால் நான் மனிதனே இல்லை. நல்ல மனைவியை கண்ணீர் சிந்த வைத்தவன், குழந்தைகளை அடித்தவன், எவ்வளையோ தேடி ஓடியவன். அப்படி நிகழ்ந்ததை கனவென்று நினையுங்கள். இப்படி சொல்ல இல்லறத்தில் இருக்கின்ற பெண்களால் தான் முடியும். ஆண் மகன் அப்படி இல்லை, மனம் போல் அலைந்து திரிகின்றானே. ஆம், எனக்கு தெரியும். நல்ல மனைவி இல்லை என்றால் வாழ்க்கையில் ஏது நிம்மதி? வீட்டில் அமைதி குலைந்தால் அது வீடல்ல, இடுகாடு. எந்த குடும்பமும் பெண்ணை இழிவு செய்தால், இழிவு செய்த குடும்பத்துக்கு ஊரிலே மதிப்பிருக்காது. குடும்பத்துக்கு வந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினால், கொடுமைப்படுத்தியவனுக்கு அமைதியே கிடைக்காது. அதோடு நிற்குமா அந்த மிருகத்துக்கு அல்லாவின் அன்பும் கிடைக்காது. நல்ல மனைவி அமைவது அல்லாஹ் தரும் பரிசாகும்.
நம்பி வந்த மனைவி கண்ணீர் சிந்துவது கூடாது. அவளை ஏமாற்றக்கூடாது. வெறுப்புடன் பழகக்கூடாது. மனைவி கணவன் இருவரின் நிலைகள் ஒன்றேதான், மாற்றமில்லை. இதை மறந்தேன், அலைந்தேன். என் போன்றவனை கூட ஏற்றுக்கொள்ள தயங்காத நல்ல மனைவி ஜன்னத்துக்கு உரிமை உள்ளவளாகிறாள். நல்ல மனைவி அமைவதற்கு அல்லாவின் பேரருள்தான் காரணம் என்று வணங்குகின்றேன். ஆகையால் என் மனசாட்சி உறுத்தாமல் இருக்கு. உன் வாயால் என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல். மறுத்தால் தீயாக சுடும் என் குற்ற உணர்வுகள் என்னை விட்டு நீங்காது. மன்னிப்பை அல்லாவே உங்களுக்கு தந்து விட்டார். என் உயிரே, நமக்குள் பிரிவே இல்லை இனிமேல். இதில் என்ன இருக்கிறது பாதுஷா குல்ஃபான்? எங்கள் தீவில் மட்டுமே கிடைக்கும் சில பொருள்கள் அன்புக்கு அடையாளமாக உங்களுக்கு தருகிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை பெருமைப்படுத்துங்கள். இதை தந்து என்னை பெருமைப்படுத்துகிறீர்கள். பாதுஷா அவர்களே, உங்களுடைய அன்பும் இவருடைய ஆசிகளுமே போதும். அன்புக்கு அடையாளமாக அபூர்வமான ஒரு பொருளை உங்களுக்கு தரப்போகிறேன். என்னது? எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு தந்த நாகமணி. எங்கள் முன்னோர்கள் நல்லார்கள் சார்பில் தங்களுக்கு இதை பரிசாக தருகிறேன். இதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. எப்படி பாராட்டுவேன் சாச்சா ஜானே ஆலம். அபூர்வமானது இந்த நாகமணி. இனிமேல் இது என் இதயமணி. அன்பினை ஏற்று பெருமைப்படுத்தியதற்கு எனது நன்றி சிந்துபாத். மரணத்திலிருந்து என்னை மீட்டு வந்த சிந்துபாத், திரும்ப உங்கள் நாடு செல்ல தயாராக இருக்கிறது கப்பல். அதோ அங்கு பாருங்கள். யாரங்கே? சொல்லுங்கள் ஹுசூர். இந்த பெட்டகங்களை கப்பலில் ஏற்று. சிந்துபாத், சிந்துபாத், யாரது? மாலுமி? சிந்துபாத், 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 நீ இருக்கிறாயா? அல்லாஹ், அல்லாஹ், உன் அருள் தான் எங்களை கூட்டி வைத்தது. சீமான் சிந்துபாத் இருக்கிறார். நண்பன் சிந்துபாத் இருக்கிறார். சீமானே சிந்துபாத், உனக்காக தேடினேன், பல நாள் தேடினேன். அல்லாவின் அருளால் இப்படி உன்னை சந்திக்க முடிந்தது. பார்க்க ஏங்கியவனை பார்த்து விட்டேன். சீமான் சிந்துபாத், அதோ அங்கே உன் கப்பல். என் கப்பல் அல்ல, நம் கப்பல் என்று சொல். அல்லாஹ் அக்பர். யாரால் அளவிட முடியும் உன் கருணையை? நண்பனோடு கப்பலும் கிடைத்தது. வாழ்க. அல்லாஹ் என்றும் நல்லவர் பக்கம். அவர் கருணையினால் இந்த நல்ல மனிதருக்கு இழந்த கப்பல் கிடைத்தது. சீமான் சிந்துபாத், உன் அன்புதான் வாழ வைத்தது. அன்று பயங்கர திமிங்கலத்துடன் நீ சண்டையிட்டாயே, நான் பயந்தே போய்விட்டேன். மாலுமி, அல்லாஹ் துயரங்களை தருவது நல்லது செய்யத்தான். பாவம் மனிதனுக்கு அனுபவித்த பிறகுதான் புரிகிறது. என்றும் இதை மறக்காதே. குதாவின் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கிறது. உண்மைதான். நல்ல மனம் படைத்த சிந்துபாத் மட்டும் ஆபத்திலே சிக்கி எங்கள் தீவின் பக்கம் ஒதுங்காமல் இருந்திருந்தால் வளம் கொழிக்கும் செழிப்பு மிகுந்த எங்கள் நாடும் என் உயிரும் காணாமல் போயிருக்கும். அதற்கு காரணம் அல்லாவின் அருள். அவருக்கு யாருக்கு எப்போது உதவ வேண்டும் என்று நன்றாக தெரியும். அந்த நம்பிக்கைதான் என்னை செயல்படுத்தியது. குதா வெற்றியைத்தான் தருவார். மனிதனின் எண்ணம் நல்ல பாதையில் சென்றால். சுபானல்லாஹ், சுபானல்லாஹ், சுபானல்லாஹ். வருகிறேன். அல்விதா. குதாஃபிஸ். இந்த நட்பு தொடரட்டும். இவ்வாறாக சிந்துபாதின் முதல் பயணம் வென்றது. இழந்த கப்பல் கிடைத்தது. பிரிந்த நண்பர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது. கடலிலே மூழ்கியவர் உயிருடன் திரும்பிவிட்டார். அதனால் கப்பலே மகிழ்ச்சிக் கடலில் மூழ்கியது. ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டார்கள். இசையுடன் ஆடலும் பாடலும் அங்கே இனிய சூழ்நிலையை உருவாக்கியது. எல்லாம் அல்லாவின் கருணைதான்.
சிந்துபாதின் கடற்பயணமே இதற்குச் சான்று. உண்மை எனும் விளக்கை எந்த பேய்க்காற்றும் சுழற்காற்றும் அணைக்க முடியாது. சிந்துபாதின் இந்த சாகசங்கள் இனி அவர் நிகழ்த்த இருக்கும் சாதனைகளுக்கு ஒரு முன்னோடியாக அமைந்து விட்டது. தன்னம்பிக்கை மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனால் வானை அளக்க முடியும், வரலாறு படைக்க முடியும். வெற்றி வீரர் சிந்துபாத் மனநிறைவுடன் புகழ்பெற்ற பாக்தாத் நகரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். வணக்கத்துக்குரிய பாதுஷாவை சந்தித்து நலம் கூறி ஒரு பரிசை வழங்குவதற்கு செல்கிறார். அதென்ன பரிசு? பாதுஷா குல்ஃபானின் சாச்சா இவருக்கு கொடுத்த பரிசு. அபூர்வமான நாகமணி, சிந்துபாதின் இதயக்கனி, அன்பின் அடையாள மணி. அருமை, மிக அருமை. நமக்கு வந்த செய்தி இதேபோல் இன்னொன்று இருக்கிறதென்று. என்ன ஃபக்ருதீன், நீங்கள் தானே வந்து சொன்னீர்கள்? ஆம் பாதுஷா அவர்களே, இது போன்ற அபூர்வ வைரங்கள் உலகிலே இரண்டே இரண்டு. அதில் இது ஒன்று, இன்னொன்று இருப்பது இங்கிருந்து தொலைவிலே அமைந்திருக்கும் ஆபத்து மிகுந்த ஒரு இடத்தில். அதை மரண குகை என்று சொல்வார்கள். மரண குகையா? ஆமா. இன்னொரு செய்தி ஜனாப், யார் அங்கு செல்கிறார்களோ அவர்கள் உயிரோடு திரும்புவதில்லையாம். ஒன்று வழியிலே மடிவார்கள் அல்லது குகைக்குள்ளே மடிவார்கள். என்ன சிந்துபாத், சொல்வது உண்மையா? ஆம், பலரும் சொல்கிறார்கள். அந்த ஆபத்தான இடத்தை போய் சேர இருள் நிறைந்த காடுகள், சுழல் காற்றடிக்கும் இடங்கள், வானை தொட்டு நிற்கும் மலைகளை எல்லாம் கடக்க வேண்டுமா? கடந்து செல்லும் போதே வழிநடுக உயிரை உறைய வைக்கும் பல ஆபத்துக்கள், பயங்கர மிருகங்கள். அப்படியானால் அதை அடைவது யாராலும் முடியக்கூடியதல்ல. மன்னிக்க வேண்டும், முயன்றால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆபத்துகளை எதிர்கொண்டு சாதிக்க வேண்டியதை சாதிப்பது என் பொழுதுபோக்கு. ஒருமுறைதான் சாவு, நான் அதற்கு அஞ்சவில்லை. அது இருக்கட்டும், இரண்டாவது வைரத்தை அடைய முடியுமா? உங்கள் ஆதரவும் மேலே உள்ளவனின் அருளும் இருந்தால் நான் இரண்டாவது வைரத்துடன் தான் இங்கு திரும்புவேன். அலிஃப் லைலா, அலிஃப் லைலா, கதை கேளி.